வேலு, ஐயா வேலு, எந்திரிப்பா. என்னம்மா? அக்கா பணம் கொண்டு வந்திருக்கா, அதை சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு செயினை திருப்பி கொடுத்துறியா? அப்படியே அக்கால பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துறியா? எதுக்குமா? இப்போ என்ன அவசரம் நகைக்கு? அண்ணா நியாயமா நாம தான் திருப்பி கொடுக்கணும். எடுத்து தரதுல உனக்கு என்ன கஷ்டம்? பரப்பிப்போ. பரப்படியா? சேட்டு, இந்த நகை எடுங்க. 80,000 ரூபா ஆகுது. என்னது? 80,000. டே வேலு, என்னடா கொடுமை இது? 30,000 ரூபாய்க்கு தானே அடை வச்சோம். மாசம் மாசம் வட்டி பணமெல்லாம் அனுப்பினா இல்லடா. சொல்லுடா, என்னடா பண்ண? இந்த அலங்காநல்லூர், பாலமேடு, இந்த சிராவயல் அங்கெல்லாம் டோக்கன் கிடைச்சிச்சுக்கா. சரி, கனவு காது கருப்பனை அங்கெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் செலவுக்கு தன் மேல் காசு வாங்கிட்டேக்கா. கல்யாணத்துக்கு செயினை போட்டு போலன்னா உங்க மாமி என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. என்னடா பண்ணுவேன்? சேட்டு, அந்த செயினை தூக்கி போடுங்க. டேய், நான் என்னடா சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ செயினை தூக்கி காமிக்க சொல்ற? கடத்தெருவுக்கு ஏதோ போகணும், நீ குழந்தைய கூட்டு போய் என்ன வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடு. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். டே வேலு, வந்துடுறேக்கா. ஐயோ, என்னடா குடிக்கா? ஜிலிப்பு போறதுக்கு முன்னாடி குடி. கூலா இருக்கா, ஏன் டென்ஷன்? டே, என் நகடா ஒழுங்கா குடி. இந்த புடி. டேய் தம்பி, எப்படிடா? அதான் தம்பி. வா, செல்ஃபி எடுத்துக்கலாம். போட்டுக்கோ. ரெடியா? அக்கா, செயின் எடுத்து வெளில போடுடா. அது தெரியும். கொஞ்சம் இருடா. ஏய், இப்ப தெரியுதாடா? நல்லா தெரியுது. எப்படி? என் தம்பிடா. முருகா, இந்த செய்தியை உடனே வேலுக்கிட்ட சொல்லணும். மா, கவலைப்படாதம்மா, வந்துடுவோம். காலமாடு, எவ்வளவு வாட்டி போன் பண்றது? போன் எடுக்கவே மாட்டேங்கிற. அம்மா கூட ஊர் சுத்துறியா? கருப்பை இன்னும் வீட்டுக்கு வரல. அம்மா டென்ஷன்ல இருக்கு. அதனால தான் உன் போன் எடுக்க முடியல. நேர்ல பார்த்து சொல்லலான்னு பார்த்தேன். எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ஆர்டர் வந்துருச்சு. அது சொல்றதுக்கு தான் உனக்கு போன் அடிச்ச. நீ போனை எடுக்கவே இல்ல. கவர்மெண்டோட வந்துச்சா? ஆடாடாடாடா, சூப்பர். இனிமே ஆட்டோ ஸ்டைல எப்படி கெத்து காட்டுறேன் பார். பை பை பை. வேலு, வண்டியை நிறுத்துப்பா. எப்பா, நீங்க தேடி போன இடத்துல என் கருப்பனை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? நாங்க போன இடத்துல எங்க கருப்பனை பார்க்கலாமா? இருமா, அவங்க கிட்ட கேட்டு வந்துடுறேன். ஹே, எங்கேயா கருப்பனை பார்த்தா சொல்லுங்கப்பா. ஹலோ. டே வேலு, கல்யாண வீட்டுல கவரிங்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலடா. ஏக்கா கவரிங்னு சொல்ற? ஐம்போன்னு சொல்லு. டேய், உங்க மாமா கூட அப்படியே செயின் புதுசு மாறாம வச்சிருக்கேன்னு சொன்னாருடா. தைரியமா இருக்கல்ல? ஆமாண்டா. சரி, அடுத்த வாரம் நீ வரும்போது அந்த ரெட்டை வடம் செயின் எடுத்துட்டு வா. எதுக்குடா? கருப்பனை கூட்டிட்டு கோயம்புத்தூர் போறேன், ஜல்லிக்கட்டுக்கு. ஐயோ,
ஏக்கா ஐமன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? டேய் ஆள விடுற சாமி. அக்கா அக்கா வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. மேடம் தாங்க. தேங்க்யூ சார். எல்லாரும் எடுத்துங்க. சார் நீங்கள் சொன்னது மாதிரியே உங்கள் பொண்ணை அரசு பணியில் உட்கார வச்சுட்டீங்க, அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு பிள்ளையோட எதிர்காலத்துக்கு தந்தையோட அர்ப்பணிப்பு எவ்வளோ முக்கியங்கிறத உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நல்லது. ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. நல்லா பண்ண. ஆமாம் ஆமாம், நானும் பார்த்துறதும் சரிதான்ப்பா. இன்னும் டீ எடுத்து குடிங்க. ஐயா எடுத்துக்கங்க. சக்கரை தம்பி, கம்மி. நேற்று நடந்த சல்லிக்கட்டுல ஏய் தூளை மாற்றிட்டு 2 ஸ்பெஷல் கொண்டா. வாங்கண்ணே. வாங்க ஐயா. உட்கார உட்காரு. வாங்கம்மா வாங்க. வணக்கம்க்கா. அண்ணே, என் கருப்பனை எங்கேயாவது பாத்தீங்களா? கருப்பனையா? ஜல்லிக்கட்டில் பார்த்தது தாம்மா. வாங்க தம்பி உட்காருங்க. கருப்பு இன்னும் வீடு வரலீங்க. அக்கா டீ இல்ல, உங்களுக்காகவே தூளை மாற்றி போட்டு வந்தேன். வேண்டாம் தம்பி, நான் கருப்பனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கருப்பன் கிடைக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அக்கா, நேற்று நம்ம கருப்பை விளையாட்டு இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்குதுக்கா. இப்படி ஒரு விளையாட்டை நான் பார்த்ததே இல்லைக்கா. அந்த காளை வளர்த்த உங்களுக்கு பெரிய விருந்தே வைக்கணும். இந்த டீயாவது குடிங்கக்கா. சாப்பிடுவா சாப்பிடு. சும்மா குடிங்க. டீ தானம்மா. இருக்கட்டியா அண்ணே, டீ சொன்னது இங்கே, கொண்டு போய் கொடுக்கறது அங்கே. இப்போ தெரியுதா அந்த காளைக்குள்ள மரியாதைய? அம்மாடி, உங்க காளைய நல்லா வளர்த்துருக்கீங்க. இந்த ஒரு சல்லிக்கட்டே இந்த வருஷத்துக்கே போதும். வேலு, பாக்குறவங்கள நம்ம கருப்பனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்கடா. இப்பவே கருப்பனை பார்த்து கட்டி பிடிச்ச ஆளு போல இருக்குடா. ஏமா கண் கலங்குற? இந்த பேருக்கு தானமா நம்ம எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கிறோம். ஒன்னும் கவலைப்படாத, சந்தோஷமா போம்மா. மாடு வீட்டுக்கு வந்துடும். அண்ணே, எப்படியாவது அந்த காளையை வாங்கிடுவோம்னு யோசிக்காதீங்கண்ணே. உங்க வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. Understanding developing economic class of the போகும்போதும் வரும்போதும் ஹார்ன் அடிச்சது இருக்குதானா? வாங்கய்யா. வணக்கம். வாங்க. கரடி கல்லுந்து வர்றோம்மா. வர்ற 5ஆம் தேதி ஜல்லிக்கட்டு வச்சுருக்கோம். திறமையான காளைகளை பார்த்தா வீடு தேடி வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறோம். மறந்துடாம காளையை கொண்டுக்கிட்டு நீங்களும் குடும்பத்தோட வந்து கலந்துக்குங்க. இந்தாங்க. அவசியம் வரேன். வந்துருங்கம்மா. உட்காருங்க. நல்லதுங்க. வேந்தம்பட்டியில நடந்த ஜல்லிக்கட்டுல காளை அவுத்து விட்டோம். 2 நாள் ஆச்சு. இன்னும் கருப்பை வீடு வந்து சேரல. அன்னைக்கு உங்க காலை ஆடின ஆட்டத்துக்கு அதோட கோவாடங்கவே 4 நாள் ஆகும். ஒவ்வொருத்தனையும் சும்மா பறக்க விட்டுச்சுல. யாரு? கரட்டுகள்காரங்களா? நானும் வேலு தம்பியன் வருஷம் டோக்கன் வாங்க நடையா நடந்துக்கிட்டு கிடப்பான். ஒரு பையனை மதிக்கவும் இல்லை, ஒன்றும் கொடுக்கவும் இல்லை. இப்போ எங்கள் கருப்பை ஆட்டத்தை பார்த்து இப்படின்னு தாம்பாள தட்டோட வந்துட்டேங்க. நீ நினைக்கிற மாதிரி என் கருப்பை சாதாரண ஆள்லாம் கிடையாது. சும்மா இரு. அக்கா நீ சும்மா இருக்கா? நானும் வேலு தம்பி காலை கொண்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? வந்துட்டாங்களா? குடிச்சிட்டு வளர்றான். சும்மா இருக்கிறது இல்ல. யாருமா நீங்க? என்ன வேணும்? இவங்கெல்லாம் சொன்னாங்கல்லம்மா உங்க காலை ஒவ்வொருத்தவங்களையும் பறக்க விட்டுச்சுன்னு. அப்படி பறக்க விட்டதுல என் புருஷனும் ஒருத்தருமா. இது வரைக்கும் என் குடும்பத்துல 2 நாளா 2 உசுறு போயிருச்சு. என் கூட பிறந்த தம்பியும் அண்ணன் பையனும் தவறிட்டாங்க.
என் புருஷன் ஐசியூல சாக பழைக்க கிடக்குறாருமா. உங்ககிட்ட திருநீர் வாங்கிட்டு போனா அவர் பொழைச்சிருவாருந்தாமா இங்க நான் வந்தேன். நீங்க தாமா என் புருஷன் உசுரை எப்படியாவது காப்பாத்தணும். இந்த ஒரு நிமிஷம் திருநீர் எடுத்துட்டு வந்து. ஏக்கா திருநீர்லாம் கொடுக்காத. நம்ம மாட புடிமூட ஆகணும் காலத்துல இறங்கினாங்க. அவங்க திருநீர்லாம் கொடுக்காதா? குடியார பையில என்ன பேசணும்னு தெரியாது. ஜல்லிக்கட்டு களத்துல காளையும் வீரர்களும் மோதுறாங்க. இதுல யார் ஜெயிக்க போறாங்க யார் தோக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவன் குலதெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். போ, விட இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் கிடையாது. இந்த பிடி இத உன் புருஷன் நெத்தியில பூசி விடு. அவனுக்கு உன்னை நான் எங்க பாத்திருக்கேன். போன வருஷம் கருப்பைய புருஷனை குத்திடுச்சு. இந்த வருஷம் நான் எவ்வளவோ சொல்லியும் என் பேச்ச கேட்கவே இல்லை. நானா அந்த காளையான சின்ன பையனுங்களை செட்டு சேர்த்துக்கிட்டு இந்த ஜல்லிக்கட்டுல கலந்து 2 உயிர் அநியாயமா போயிருச்சுமா. இவராவது பொழைக்கட்டும்னு உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்டு வந்தேம்மா. நான் என்ன கடவுளாடி கேட்டு வேண்டதுக்கு அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. உன் புருஷனுக்கு முதல்ல போய் என் குலதெய்வத்தோட உன் புருஷன் நெத்தியில நீங்க நல்லா இருக்கணுமா. நீ நல்லா இருக்கணுமா. உன் பொண்ணோட நல்லா இருக்கும் வேடச்சம்மா. உன் புருஷனுக்கு காப்பாத்தி கொடுத்துருப்பா.